குளிர்காலத்தில் அதாவதுங்க இது வந்து பெரிய நிறைய பேர் அது வந்து பொய்யான தேன் நினச்சிக்குவாங்க. இப்போ ரப்பர் தேன் இருக்குது, மார்த்தாண்ட செய்ய உருவர ரப்பர் தேன், அதே மாதிரி சூரியகாந்தி தேன், அப்புறம் வந்து காஃபி தேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிற தன்மை இருக்குது. தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வந்து சொல்லுவாங்க. பார்த்துட்டு கேட்டிருக்கீங்களா? ஆணைனா பசு நெய், பூனைனா தேன். அதுவும் நெய் தான், இதுவும் நெய் தான். அந்த நெய் கட்டியாகுதுன்னா இந்த நெய் கட்டியாகும். இந்த நெய் கட்டி ஆகிறதுக்கு காரணம் இந்த தேன் வந்து நெய் மாதிரி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, குளிர்காலத்தில் இப்போ சில தேனுக்கு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ், நான் சொன்னேன், குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கலந்தது தான் தேன். முதல்ல சுக்ரோஸா இருக்கும், குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ். அந்த குளுக்கோஸ் கண்டென்ட் சில சமயம் சில தேனுக்கு அதிகமாக இருக்கும், சில தேனுக்கு ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். எந்த தேனுக்கு ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அந்த தேன் கட்டி ஆகாது. குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது தேன் கட்டி ஆயிடும். அந்த குளிர்காலத்தில் அந்த கட்டி ஆகிற தன்மை இருக்குது. அப்புறம் வெயில் காலம் வரும்போது நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா நார்மலுக்கு வந்துடும். ஆனால் சாப்பிட்றலாம் தப்பு இல்லை, சாப்பிட்லாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அது சாப்பிட்டா கெடுதல்னு நினைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கலந்து ஜூஸில் கலந்து சாப்பிட்லாம், பாலில் கலந்து சாப்பிட்டுக்கலாம், அப்படியே கூட சாப்பிட்லாம்.